மஞ்சள் பூசுறனால நமக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் குறையுமா டாக்டர் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கிளையண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மஞ்சளுக்கு இருக்கிறனால ஹேர் க்ரோத்தும் ஆகுது அப்படின்னும் போட்டிருக்கிறாங்க. ஒரு சில ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மஞ்சளை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறனால ஹேர் க்ரோத் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எதுவுமே 100% ப்ரூவன் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம அன்வான்ட் ஹேர் க்ரோத் ஹிர்சூட்டிசம் அப்படிங்கிறது எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறனால பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் வரனால ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகுது. யூஸ்வலாக ஃபீமேல்ஸ்க்கு ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஜாஸ்தி ஆகுறதுனால மேல் பேட்டர்னில் ஒரு அன்வான்ட் ஹேர் க்ரோத் வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட் எடுத்துக்கோங்க. மைல்டு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் எதனால் வருது அப்படிங்கிறத எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை கைனகாலஜிஸ்ட் கிட்டேயோ கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத்துக்கான ட்ரீட்மெண்ட் லேசர் ஹேர் ரிடக்ஷன் மாதிரி போகலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கும் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னா ஷான் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.